வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃப்ரண்ட் எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ப்ளவுஸ்ல ஒரு ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணலான்னு. இப்போ பேக் பீஸ் அப்படி நீங்க மேல வச்சு ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. ஷோல்டரு அப்புறம் அந்த சைடு எல்லாமே நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில ஒரு டிப்ஸ் சொல்றேன். புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அளவு பிளவுஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு நெக் இறக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஷோல்டர் தையலுக்கு கரெக்டாக அந்த மார்க்கு போட்டுட்டு ப்ளவுஸை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக உட்காரும். அந்த அளவில் நீங்கள் ஒரு மார்க் போட்டுங்க. எப்போவுமே ஃப்ரண்ட் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கோட ஒரு 1/4 இன்ச்சு உள்ளதாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா லூஸ் வரும். அந்த கப்புலாம் லூஸ் வந்துடும். அதனால் நீங்கள் எப்போவுமே 1/4 இன்ச்சு உள்ளே எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆள் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. இல்லை 1/4 இன்ச் வெளியே கூட எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லாருக்குமே நீங்கள் வந்து 1/4 இன்ச் உள்ளதாக எடுக்கணும். இப்போ இந்த நெக்கை நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சைடோட அளவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 4 தான் வரும். 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 4 தான் வரும். கரெக்டாக அந்த 4 அளவு வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இறக்கம் கொடுத்தீங்கன்னா 9லேருந்து 10க்குள்ளே வைக்கலாம் நம்ம. இந்த மாதிரி அங்கே ஒரு மார்க், மேலே 9ல் ஒரு மார்க்கும் கீழே 3 இன்ச்சு நம்ம தையலுக்கு அந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இப்போது நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக இதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த சைடில் நம்ம இந்த சைடுக்கு நம்ம கட் பண்ணி இந்த வளைவு எடுப்போம் இல்லையா, அந்த அளவு வந்து இந்த சைடில் வந்து இங்கே 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த சைடில் வந்து 1.5 இன்ச்சு வைங்க. இந்த மாதிரி இங்கே 2 இன்ச்சும் அந்த சைடில் 1.5 இன்ச்சு வச்சு அப்படியே கிராஸ் எடுத்துருங்க. இந்த மாதிரி கிராஸ் எடுத்த பிறகு இதில் என்னன்னா இதுதான் வந்து ரெடி அளவு. ஓகேங்களா, இவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட் ரொம்ப அழுத்தமாக இருக்குது, எனக்கு ஸ்லீவு பேக்கு நெக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட்டு மட்டும் அழுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வளைவு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஷேப் கொடுத்துருக்கீங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே அப்படியே தள்ளி ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி அந்த வளைவு எடுத்தீங்களோ அந்த வளைவு அப்படியே 1/2 இன்ச்சு கரெக்டாக பாருங்கள், 1/2 இன்ச்சு ஃபுல்லாகவே கரெக்டாக 1/2 இன்ச்சு ஃபுல்லாகவே இறக்கம் கொடுத்துருங்க. ஒரு ப்ளவுஸு இந்த மாதிரி தைச்சி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு அழுத்தம் இருக்குது, இன்னும் ஷேப் வரல அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா இறக்கம் கொடுத்துக்குங்க அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது. இதுதான் அளவு. இதுதான் உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிற டிப்ஸுன்னு சொன்னேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப கரெக்டாக வரும். இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கும் 1.5 இன்ச்சு கேப் வைக்கணும். ரொம்ப இதுவாக வச்சிடக்கூடாது. இப்போ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.